அந்த ரெண்டு பேருக்கு இடையில மனப்போராட்டம் வந்துருச்சுன்னா பெத்தவங்க தன் வாழ்க்கையவே இழந்த வேதனைக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இந்த ரெண்டு கண்குளிர ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். நீ வச்சிருக்க வியாபார ஸ்தாபனத்தை பத்தி கூட கவலை இல்லை, ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை செம்மையாயிரணும் அப்படிங்கிற எண்ணம். அவங்க ரெண்டு ஒரு மனதையும் ஒரு கூட்டுக்குள்ள கொண்டு வரேன், கொஞ்சம் என்ன நினைச்சு கண்ணை முடிக்காப்பா. இந்தாப்பா, ரெண்டு பேரும் ஒற்றுமையா புனிதமாக வாழ்வாங்க. சகல செல்வம் ஐஸ்வர்யம் நல்லா இருக்கும். கருப்பசாமி, ஆமா அப்படியா? திருநெல்வேலி வந்தோடனே நில்லுங்க அக்கா, அக்கா நில்லுங்க. பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? என்ன பொம்பளை பிள்ளையா? நீ கட்டி கொடுத்தாச்சா? கால் விட்டுருவா. உனக்கு இன்னும் ஒரு முறை கால விட்டுவா. நம்ம கருப்பசாமி கூறி சொன்ன அந்த பாட்டு தானடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு தெருவில் இருந்து இடதுபுறத்துல ஓடையும் பச்சை பசுமையான சோலை மிகுந்த செடிகளும், அதற்கு இடைப்பட்ட இடத்துல சுடமான சுவாமிகளுடைய காவலும் இருக்கு. புரியுதா? காவல் வா. ஆனா என்ன கருப்பசாமி அப்படியா? உன் பிள்ளையினுடைய உடல்நிலையை போய் பார்த்தேன். அவளுடைய உடல்நிலைகளும் இப்போ ஆரோக்கிய குறைவா இருந்து உட்கார்ந்திருக்கும் பொழுதே கீழே விழுந்துருவோமோ என்ற ஒரு தள்ளாட்டம் உடல். கால விழுத்து வா. என்னப்பா அதே மாதிரி இரண்டு பேருக்கும் இடையில மன வேறுபாடுகளும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பெரியவங்களுடைய மனது கொஞ்சம் ஒத்துழைச்சு போனா இந்த வாழ்க்கையை செம்மையாக்கிடலாம். ஆனா அதுக்கு மாறுபட்ட நிலைகளோடு இருக்கு. அதனால இந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதாங்கிற ஒரு சந்தேகத்துல என்ன பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு. அந்த வாழ்க்கையை இடைபிரிய விடாம காப்பாற்றி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? அது போதும். கண்ணை முடிக்க வர வைக்கிறேன். கொடு, இந்தா குடிச்சுக்கோ. ஒற்றுமையா இருப்பாங்க, நிம்மதியாக்கிட்டார். நல்லா இருப்பாங்க. அதே நெல்லை மாநகர், அது யாருப்பா? ஆறுமங்கல சுடலை யாருப்பா கும்பிடுறான்? ஆறுமங்கல சுடலை கும்பிடுறது யாரு? நீயா? கால் வந்துட்டு வா. ஏன்னா அந்த சாமி மணி ஆட்டிட்டு வராரு. டிங் 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 டிங். கண்ணாடியை கலத்திக்கப்பா. இதுக்கு முன்னால அங்க வந்திருக்கியா? நான் குறி கேட்கல, கிளம்பிட்டேன். நீங்க உங்கள்கிட்ட பேசினா பேசிட்டு கிளம்பிட்டேன். இன்னொரு தடவை காலில் விட்டு வரலாம். ஏன் அப்படியெல்லாம் ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டோம்னு சொன்னா, இந்த ஸ்தலத்துக்கு எல்லா மக்களும் வராங்களா இல்லையாப்பா? வராங்க. அப்படி வந்து சாமி நான் சொல்லிட்டோம்னு சொன்னா, ஆஹா ஓஹோ அப்படி சந்தோஷமா கும்பிட்டு வாழ்த்திட்டு போயிருந்தாங்க. நான் கூப்பிடலன்னு சொன்னா உள்ளத்துக்குள்ளேயே கிடந்து வேதனைப்பட்டு இந்த பேசாமியை நம்பி வந்தேன். என்ன ஒரு வார்த்தை கூப்பிடலையே. நாங்க 4 நாளா வந்திருக்கோம். என்ன செய்தே நீங்க?
அப்படி சொல்லி ஒவ்வொருத்தரும் எரிச்சலும் கரிச்சலும் படுறாங்க. இப்படி எரிச்சல் பட்டவனும் உண்டு. இன்னைக்கு காலையில ஒருத்தன் வந்திருந்தான், நல்ல தாடி வச்சு, திருச்சியில இருந்து. அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான். நான் வந்த நோக்கத்தை எனக்கு சொல்லுங்க சாமி அப்படின்னா. நான் புடிச்சுக்கிட்டேன், போடா, உன்ன மாதிரி தவம் இருந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயத்த நீ என்கிட்ட சாதாரணமா வந்து கேட்கிற, அதனால காலப்போக்கில் சரியா இருக்கும் போப்பான்னு சொல்லி அனுப்புனேன். அவன் தவம் இருந்து அனுபவிச்சு தெரிய வேண்டிய நோக்கத்தை என்கிட்ட சாதாரணமா பதில் கேட்டு போயிடலாம்னு அவன் என்கிட்ட பேசினான். வாக்குவாதம் தேவையில்லை, போய்கிட்டே இருன்னு அனுப்பி வச்சேன். ஏன்னா ஞானத்தை தேடக்கூடிய ஒருவனுக்கு ஆணவமும் திமிரும் இருக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட். அருளும் ஞானமும் உள்ளவங்கிட்ட எதிர்வாதம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம்னு நினைக்கலாமே தவிர டெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தால் அது பாதிப்பு அவனுக்கு தான். அதை மாதிரி ஆறுமங்கலம் சுடல ஐயா மேல உனக்கு ஆனந்தமான பக்தியும் பாசமும் அதிகம். உண்மை இல்லையாடா? அந்த கோயில்ல சாமியுடைய அவருடைய விஷயங்களெல்லாம் நீ தெரிஞ்சிருக்க மாதிரி எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீங்க வந்து நின்ன உன் முகத்தையே பார்க்கல. ஆறுமங்கலம் சுடல வரான்ப்பா, அவனை கும்பிடுறது யாரு அப்படின்னு நான் கூப்பிட்டு கேட்க, உன் கூட அவருடைய அனுசரணை உன் உள்ளத்துல இருக்க போய் தானே அந்த செய்தி எனக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த இடத்துல வந்து உன் மனது கூட ஒரு முறை இவர் என்ன கடவுளா, இவர் நினைக்கிறது தான் நடக்குமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உன் உள்ளத்துல தோண்டி இருக்கும். இவர் சொன்னதுதான் நடக்குமா, ஐயா இருக்காரு அப்படின்னு சிந்திக்கலாம் செஞ்சிருப்ப. அதெல்லாம் மனிதனுக்கு தோன்றக்கூடிய எண்ணம் தான்ப்பா. அது ஒரு பொழுதும் பகை கிடையாது. அவரவர் அவதாரத்தில் வைத்த பற்று பக்தி, அது குறையே இல்லை. அப்படி ஒவ்வொரு பக்தியை பயன்படுத்தி தன்னை ஞானத்துக்கு கொண்டு போய் தர்மத்தின் வழியில போய் பாவத்தை நீக்கி புண்ணியம் அடைஞ்சிருந்தது தவறே கிடையாது. அது சரியா தப்பா? அதனால உன்னுடைய வாழ்க்கையை பத்தி உனக்கு என்னடா விளக்கம் வேணும்? போனா உனக்கு எதுக்காக தனியாகவே யாரை விட்டு? குடும்பத்தை விட்டு. கால விட்டு. கர்மசாமியுடைய அவதாரத்துல ஒரு விஷயம் உண்டு. சொன்னா சொன்னதுதான், போனா போனதுதான். ஆனா வேற ஒரு சில இடங்கள்ல கர்மசாமி இல்லை, வேற அவதாரத்துல நீ போய் ஒரு இதை எழுதி கொடுத்துட்டு வந்த பிறகு உன் எதிரியும் போய் எழுதி கொடுத்தான்னு வச்சுக்கா, உனக்கும் ஆமா அவனுக்கும் ஆமா. புரியுதா? இப்போ 12 ஆண்டுகளாக உன்னுடைய குடும்பத்துக்குள்ள உறவுகளில் பகையும் போட்டி பொறாமையும் நடக்கும். ஆனா தற்காலத்துல உயிருக்கே எதுவும் சேதம் வந்துருமோங்கிற ஒரு சில மன உணர்வுகள், பயமும் அறிகுறிகளும் உனக்கு காட்டியது உண்டு. உண்மையா இல்லையா? இந்த நேரங்கள்லாம் நீ மிகவும் பாதிச்சு இன்று வரை ஒண்ணு சேராத விதி நடக்கு. இதுக்கு காரணம் விதியா அல்லது மனிதனால் ஏற்பட்ட சதியா என்பது ஒரு கேள்வி. ஆனா மனிதர்கள் மாந்திரிகத்தால் செய்யப்பட்ட சதிதான் இதற்கு காரணம். கால் விட்டுவான். இந்த நிலைகளை மாற்றி உன்னுடைய ஆத்மாவுக்கு எல்லாரையும் உறவாக ஆக்கி தந்தா போதுமா? பக்கத்துல வா. உள்ளத்தாலும் என் பக்கத்தில் வா, உடலாலும் என் பக்கத்தில் வா. உன் மனத்துக்குள்ள என்ன நினைச்சுக்காடா? இந்தா பகைவர்கள்லாம் உன் பக்கம் வசமாவார்கள். இனி குடும்பங்கள்லாம் உன்னை ஒருங்கிணைந்து நடக்கும். உன் பக்கத்திலும் ஒரு சக்தி விளையாடும். நல்லா இது எப்படி எடுத்து போனே தெரியலையே. அடுத்து எப்படி யாரை வச்சு மூவ் பண்ணுறது? 12 வருஷம் எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்கு. அடுத்து என்ன தனியை பார்க்கும்பொழுது உனக்கு ரூட் நான் கொடுக்குறேன். தைரியமா இருடா, நான் வர உன் கூட. வெற்றி உண்டு, மகிழ்ச்சி அடைவாய். பார்க்கலான்னு சொன்னோம்னா பாப்பா, அடுத்த வாரம் பாப்பா. சரி, நல்லா இருப்பா. கர்மசாமி நெல்லை மாநகர் கணவன் மனைவி. திருநெல்வேலி எல்லை கணவன் மனைவி யார் வந்திருக்கா? வாங்க, கால் விட்டுலாம்.
சிவில பேரியிலே சிங்கார கோட்டையிலே சீருடனே அமர்ந்து இருக்கும் மாயாண்டி. பாத்தியா அப்படி ஒரு பாட்டு வருதா? என்னடா காரணம்? தெரியலையா? உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம், உரிமையான தெய்வம் கருப்பசாமி. ஆனா உங்க பகுதிக்கு விளையாடி வரக்கூடியவர் யாரு? சிவலப்பேரி தொடல. புரிஞ்சுக்கோ. கால் ஒழுக்குவா. உழைப்புக்கு செல்ல முடியாத உடல் தளர்ச்சியும், பிள்ளையினுடைய கல்வி வளர்ச்சியை பற்றிய மனக்குழப்பமும் சதா காலகட்டம் இருந்து கொண்டிருக்கு. இந்த ரெண்டுக்கும் தெளிவும் விருத்தியும் தந்தா போதும்ல. கால் ஒட்டுவா. வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. கர்மசாமிக்கு வளமான மாலையா வண்ணமான மாலையா கொடு. மாலை எங்க? எங்க இருக்கிய மாலை எங்க? கர்மசாமிக்கு இந்தா புரட்டாசிக்குள்ள உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளையும் கிடைச்சாச்சு, மணமாலையும் தந்தாச்சு. சந்தோஷமா இரு, ஆனந்தமாக இரு. வாழ்வு காசு படம் வச்சுக்கா, புன்னகையோட இருந்துக்கா, புண்ணியமாக இரு. முத பிள்ளைக்கு என் பேர் வச்சுக்கா. கர்மசாமி அம்பாசமுத்திரம் பக்கம் கௌதமபுரி. கௌதமபுரி கருப்பசாமி காற்றுக்கு மரம் அசையும், கொடி அசையும், இலை அசையும், தலை அசையும். ஆனா மலை அசையுமா? அசையாது. அதுக்கு பூகம்பம் வந்தா தான் மலை அசையும். உண்மையா இல்லையா? அந்த மாதிரி என் பொண்டாட்டி மலை போல மனதை வச்சிருக்கா, அசைய மாட்டுக்கால. அவ மனத்தை கருணை கொண்டு என் பிள்ளைகளோட சேர்ந்து வர வைக்கணும். அது எப்பொழுது நடக்கும் என்பது உன் கேள்வி. காரணம் சொல்லலாம். நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கா, கூட வந்து சேர்த்து தரேன். இப்படி வெற்றி எடுத்துக்கோ. நல்லா கண்ண முடிக்கா. சரிக்கா. ஏற்கனவே இறந்து போன ஒரு ஆத்மாவை உங்க வீட்டுல கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கன்னி தேவதைய. அதையும் இப்போ தொண்டு விட்டுட்டாங்க. அதனால அதை வணங்கும் பொழுது, ஆடியில் வணங்கும் பொழுது இந்த சாமியும் தேடி வரும். கால் அது சும்மா வந்து அறிகுறிகள் காட்டி காக்குமே தவிர வாக்கு சொல்லாது. துணை கொடுக்கும். நல்லா கர்மசாமி. ஆமா, அதே வத்தலை கொண்டு தலைவன் தலைவி. ஒரு சுற்றுலாத்துறை இருக்கு. மனதில் இருந்து வேலை செய்யலாம். வத்தலகுண்டுக்கு மேல ஒரு சுற்றுலாத்துறை இருக்காது. எந்த ஊருப்பா? கொடைக்கானல். உங்க ரோட்ல கொடைக்கானல் போயிடலாமா? போயிடலாம்ல. அதான் தாண்டி குதிரை போகுதுன்னு கேட்டேன். கால் ரோட்ல என்னப்பா பிள்ளைகளை பத்தி என்ன மனவர்த்தம் இப்போ? இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு கண்டுக்கிடாம விடுங்க. வருத்தப்படக்கூடாது. நான் சொன்ன அர்த்தம் இருக்கும். 6 மாதம் கண்டுக்கிடாத. அதுக்கு இடையில நீங்க தகராறு பண்ணீங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறீங்க.
ஆமா, ஏன்னா காலக்கிரகங்கள் இப்பொழுது மோசமான சூழ்நிலை. வெளியே போயிட்டா 2வது தடவை திருப்பி வர்றதுக்கு 3.25 ஆண்டுகள் ஆகும். அதனால உங்களுக்கு கஷ்டம் இல்லாம பணம் நான் தாரேன். அவங்களுடைய எதிர்கால வாழ்வை 6 மாதம் கழித்து தெளிவு பண்ணி தரேன். கடன்காரங்களால உங்களுக்கு நச்சு இல்லாம நான் காப்பாத்தி தரேன். கால் விட்டுருவோம். வா, பக்கத்துல வாப்பா. மனதை வீணா குழப்பக்கூடாது. கோபப்பட்டு பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல தோன்றும். அந்த நேரத்துல என்ன நினைச்சிடணும், கோபம் அடைஞ்சிடும். பேச்ச குறைச்சிட்டனா பெருமை வந்தாச்சு. ஏன்னா இப்பவே நான் பார்த்தேன், உன்னுடைய உடம்புல ஒரு பக்கத்து ஒரு பகுதியில நரம்பு சம்பந்தமான பிணியும் வேதனையும் இருக்கு. அது வேற மாதிரி பார்த்துருந்தா உழைக்க போக முடியாது, வேதனை கொடுக்கும். அதை நான் வழி இல்லாம காப்பாற்றி தரேன். இந்தா தைரியமா இரு. முடியப்படி மடியப்படி. பெண்மணியே, உன்னால இந்த குடும்பம் உயரும். இந்தா நல்லா இந்தாப்பா, ஆபத்து இல்லாம உன்னை காப்பாற்றி தரேன். மனோதைரியமா இரு. வெற்றி. கர்மசாமி, ஆமா அப்படியா, சரி கேட்கிறேன். யாரு? கோயம்புத்தூர் எல்லை, கோயம்புத்தூர். பணம் தொழில் நஷ்டப்பட்டு வேதனை அடைந்தது யார்? வரவங்களுக்கு கால் வந்து சொல்லலாம். யாரா வந்தீங்க? இவர் யாரு? நீங்கள் தனி. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாடா. ஆஞ்சநேயர் வாடா. ஏன் கேட்டு பார்க்குறேன் இருக்காரா? உன்னுடைய எல்லைக்கு போற வழியில இடது புறத்துல 1 கிலோமீட்டர் தூரத்துல பெருமாள், ஆஞ்சநேயர் போன்ற தெய்வம் இருக்கு. இருக்காடா? அந்த கோபுரம் இங்க இருந்து பார்க்கறதுக்கு திருநாமத்தோட தெரியுது. ஆனா இப்ப 2.5 ஆண்டுகள் செய்கிற தொழில நஷ்டமும் தேவையில்லாத பண கஷ்டம் கடன்களால நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இதற்கிடையில உடலுக்குள்ளேயும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கற்பனை மாயை உன் உள்ளத்துல இருக்குடா. கால் வந்துட்டு வா. வளம் கனிவாய் நலமருள்வாய். இப்போ ஒரு அமௌண்ட்டை எதிர்பார்த்து உன் உள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏன் நிறைய பேங்க்ல இருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களா? என்னடா? 20 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆர்பிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். வேற ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம். பொறுமை வேண்டும் பெருமைக்குரிய மக்களே. வயிறு 20 லட்சம் யாருக்கடா வாங்கி கொடுத்த? நம்பி ஒருத்தர் வாங்கி கொடுத்தோம். ஆர்பி டிபார்ட், ஆர்பி ரைஸ் புல்லிங் மாதிரி இல்லை, தெரியல எனக்கு. கேட்டான்னு வச்சு வாங்கி கொடுத்தேன். முட்டாளா வாங்கி கொடுத்த. நாளைக்கு வந்துடும், நாளை கழிச்சு வருஷங்கள் ஓடி இருக்குமே. வருஷங்கள் ஓடி இருக்கும். இப்ப கையெழுத்து போட்ட கூப்பிட்டுட்டாங்க, எனக்கு பணம் கிடைச்சிரும், உனக்கு நான் கொடுத்த பணத்துல இருந்து கூடுதலா கோடி ரூபாய் தாரம்னு சொல்லியிருப்பாரு. காலைல விட்டாயா? எத்தனை பேர் எப்படி கொடுத்துட்டான் தெரியுமா? நமச்சிவாயம். நம்ம பையன் ஒருத்தன் நமச்சிவாயம்னு இருக்காயா சென்னையில, தெரியுமா உங்களுக்கு? கோடி ரூபா கொடுத்துட்டான். அங்கனை வாங்கி இங்கனை வாங்கின்னு ஒவ்வொருத்தனையா நம்பி வருஷம் 16 வருஷம் ஆயிடுது. ஆர்பியில பணம் வரணுங்கிறது அது அத்தனையும் போய் நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். நிறைய பேர் பொண்டாட்டி பிள்ளையோட சண்டை போட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். புரியுதா? இந்த பணம் வரும்னு சொல்லி இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி கொடுத்து பயத்தை தடவிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்கு. உனக்கு கொடுத்த பணம் 20 லட்சத்தை வாங்கி தரேன், ஆனா கோடி பணம் வருங்கிற கற்பனை மாயை கிடைக்காது. காலம் அது அத்தனையும் போய்
நாளைக்கே வந்துடும், நாளை கழிச்சே வந்துடும். இன்னைக்கு நைட்டு மீட்டிங் போடுறாங்க, இன்னைக்கு இருந்து பேசிடுவாங்க, லாரி கொண்டு வந்திருக்க அள்ளிட்டு போயிருங்க. இதெல்லாம் கதை. இது பண ஆசையை காட்டி அந்த ஆசை வைக்கிற இழிச்சவங்களை ஏமாத்துன கதை. புரியுதா உனக்கு? அதுல நீ மாட்டிக்கிட்ட. 20 லட்சத்தை வாங்கினா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கு. காரணம் வைப்பா. உண்மையை சொல்லணும்ல, ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம 40 லட்சம் வாங்கி கொடுத்தா. எவ்வளவு கெட்டிக்காரி! புருஷனுக்கு தெரியாம 40 லட்சம் வாங்கி கொடுத்துட்டான் மருமகன் கிட்ட. ஏதோ ஒரு உறவு முறையில மருமகன் அந்த பணத்தை வாங்க போறோம்னு அங்கேயும் இங்குமா டூர் அடிச்சு கடைசியில பணமும் இழந்து, மனமும் இழந்து, மரியாதையும் இழந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் என்னது? பண ஆசையால வரக்கூடிய திமிரு. உழைக்கணும், வாழணும். இது என்னதுக்கு அங்க இருந்து வருது இங்க இருந்து எவரோ சொன்னாலும் ஏமாறத அறிவு எங்க போச்சு? கண்ண முடு. உன் 20 லட்சம் கிடைக்கும், சந்தோஷமா. வீடு கட்டாம ஆரம்பிச்சு இந்த பணத்தை வாங்கிட்டு அடுத்து பேசணும்னா தொடர்ந்து என்ன பிடிச்சிக்கா. நல்லா அப்படியா? கண்டு பார்க்குறேன். கோயம்புத்தூர் எல்லை பொறுமை பொறுமை அறுவை சிகிச்சை சம்பந்தமாக மனம் குழம்பியது யார்? என்ன என்னம்மா பொறுமையாருமா? அறுவை சிகிச்சை ஆபரேஷன் சம்பந்தமா மனவேதனை யாருக்கு? என்னப்பா அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்களா? காரணம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எத்தனையோ சாமிகள், எத்தனையோ ஜோதிடர்கள், எல்லா பக்கமும் பார்த்த ஒரு அனுபவம் நிறைந்த மனிதன் நீ. ஆனா இப்போ 3 ஆண்டு காலங்களாக உடலால் பாதிப்பு, உறவுகளால் பிரிவு, தொழிலாளர் மன நஷ்டம், பண ஏமாற்றம், இது எல்லாமே வீட்டில் நடந்திருக்கு. காரணம் விட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வரலாம். கொஞ்சம் கண்ண முடிக்கா. ஆயுளை பத்தி கவலைப்படாம நிம்மதியை கொடுக்க, எல்லாரையும் உன்னோடு சேர்ந்து வாழ வைக்கிறேன். நிம்மதியா இருக்கும்.